எப்போதும் உங்க வாழ்க்கையில பயத்தோடு இருக்கிறீங்களா? இந்த பயம் உங்க வாழ்க்கையில நீங்க செய்யணும்னு நினைக்கிறத செயல்படுத்த விடாதுங்க. இந்த பயம் உங்க வாழ்க்கையில உங்க எதிர்காலத்தை பாதிக்கும். இந்த பயம் உங்க வாழ்க்கையில சில காரியத்தை தவற விட்டுரும். வேதம் சொல்லுது, ஏசாயா 41:10, பயப்படாத, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஏங்க, உங்க வாழ்க்கையில் இருக்கிற பயம் சொல்லுது நீ ஒருவனே. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்களோடு தேவன் இருக்கிறார். யோபு சொல்றான், நான் பயந்த காரியம் எனக்கு நடந்ததுன்னு சொல்றான். இன்னைக்கு அநேக நேரத்துல நாம் பயப்படுகிற காரியம் தான் நடக்குது. அதனால இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஒரு பேப்பர்ல நீங்க பயப்படுகிற காரியங்களை எழுதுங்க. அதன் பக்கத்துல இந்த காரியத்தை விட என் தேவன் பெரியவராய் இருக்கிறார்னு எழுதி பாருங்க. அதை அறிக்கை பண்ணுங்க. கட்டாயம் தேவன் உங்களோடு கூட இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. செபிப்போமா? கர்த்தாவே, என் வாழ்க்கையில கடந்து வருகிற பயத்தை எடுத்து போட்டு நீர் என்னோடு இருக்கிறீர் என்பதை நான்